நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தோட மத்திய அரசாங்கத்தால் பிஎம் கிசான் அப்படின்ற ஒரு உதவித்தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த பிஎம் கிசான் திட்டத்தினுடைய 19வது தவணைத்தொகை வழங்கக்கூடிய தேதி பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்தில் உதவித்தொகை பெறக்கூடிய அனைத்து விவசாயிகளும் கண்டிப்பாக இது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்முடைய இந்தியா. ஸோ அப்படிப்பட்ட விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றக்கூடிய வகையில் அவ்வப்போது மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக செயல்படுத்தி வரக்கூடிய திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அதாவது பிஎம் கிசான் திட்டம் சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய், அதாவது ஒவ்வொரு 4 மாத காலத்திற்கும் 2000 அப்படின்ற வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு 6000 ரூபாயானது இந்த பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் வந்து வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ சமீபத்தில் கிடைத்த செய்திகளின்படி வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த 6000 ரூபாய் அப்படின்றத 12000 உயர்த்தி வழங்குறதுக்கான திட்டங்கள் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது பட்ஜெட் கூட்டத்தில் வரும்போது தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் 18 தவணைகள் பணமானது செலுத்தப்பட்டிருக்கு. தற்பொழுது 19வது தவணை பணம் எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்ற பற்றின ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் இருந்த வண்ணமாக இருக்குது. தற்பொழுது அது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் ஆனது வெளியாகிருக்கு. ஸோ இந்த 19வது தவணை பிஎம் கிசான் நிதி உதவித்தொகையானது வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அனைத்து அந்த பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தவணை தொகையை பெறுவதற்கு நீங்கள் கட்டாயம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக பார்க்கப்படுறது இகேவிசின்னு சொல்லக்கூடியது, அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்டேஷன், கேவிசின்னு சொல்லக்கூடிய நோ யுவர் கஸ்டமர் டாக்குமெண்ட் அப்டேஷனை கண்டிப்பாக அனைத்து விவசாயிகளும் செய்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் புதிதாக இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அல்லது ஏற்கனவே நீங்கள் உதவித்தொகை பெற்றுக் கொண்டிருந்தீங்க யாராலும் சரி, கண்டிப்பாக அந்த இகேவிசி விவரங்களை அப்டேட் செய்திருக்கணும். அப்படி இகேவிசி செய்யாத விவசாயிகளுக்கு இந்த 19வது தவணை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாராலும் இன்னும் செய்யாமல் இருக்கீங்களோ உடனடியாக செஞ்சுருங்க. ஸோ இந்த இகேவிசி செயல்முறை முடிப்பதற்கு ரொம்ப சிம்பிளாக pmkisan.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாகவே போயிட்டு அந்த இகேவிசி ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் புதிதாக விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆல்ரெடி நீங்கள் இந்த விண்ணப்பிச்சு இந்த தொகையை இந்த 6000 ரூபாயை ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு பெற்றுட்டு வந்தாலும் சரி, இந்த 19வது தவணை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக pmkisan.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய இகேவிசி ப்ராசஸை நீங்கள் ஆன்லைன்லேயே ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் வெளியாக இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.